இதை புரிஞ்சுக்கிறதுக்கு சில விஷயங்கள் அடிப்படையில் நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல் விஷயம் என்னென்னா, அந்த உணவோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னா, ஒரு உணவை சாப்பிட்டா அடுத்த 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் எவ்வளோ வேகமாக நம்ம ரத்த சர்க்கரை அளவு அதிகமாகுது அப்படிங்கிறது தான் கிளைசிமிக் இண்டெக்ஸ். ஸோ அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் பொதுவாக சிறுதானியங்களில் பார்த்தீங்க அப்படின்னா, சாமை, வரகு, திணை, குதிரைவாளி இந்த தானியங்களுக்கு லோ கிளைசிமிக்னு சொல்லக்கூடிய 50லேருந்து 55க்குள்ளே இருக்குது. இதில் ரொம்ப குறைவாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா குதிரைவாளியில் 40லேருந்து 50க்குள்ளே தான் இருக்குது. அதே வந்து கம்பு, சோளம், ராகி இது போன்ற தானியங்கள் சிறுதானியங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 55லேருந்து 70 வரைக்கும் இருக்குது. ஸோ அந்த 55லேருந்து 70ங்கிறது அதிகம்னு சொல்ல முடியாது, ஒரு மீடியம் கிளைசிமிக் இண்டெக்ஸ்னு சொல்லலாம். ஸோ நிச்சயமாக எல்லா சிறுதானியங்கள்லையும் இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஏற்புடைய ஒரு அளவில் தான் இருக்குது. அடுத்து 2வது விஷயம் பார்க்க வேண்டியது வந்து அதில் இருக்கிற நார்ச்சத்து எவ்வளோ இருக்குங்கிறது பார்க்கணும். அப்படி பார்க்கையில் நார்ச்சத்து வந்து இருக்கிறதுலே அதிகமாக இருக்கிறது ராகியில். 100 கிராமில் கிட்டத்தட்ட வந்து 11லேருந்து 18 கிராம் வரைக்கும் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 14-15% சொல்லலாம் இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த குதிரைவாளியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 11லேருந்து 13, ஆவரேஜாக ஒரு 12% நமக்கு வந்து ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கையிலையும் இருக்கிறதுலே சிறுதானியத்தில் நமக்கு ராகியில் தான் அதிகப்படியான நமக்கு வந்து நார்ச்சத்து இருக்குது. அடுத்து 3வது முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த சிஎஃப் ரேஷியோன்னு சொல்லுவோம், கார்போஹைட்ரேட் டு ஃபைபர் ரேஷியோ. அதாவது எவ்வளோ மாவுச்சத்துக்கு எவ்வளோ ஃபைபர் இருக்குது அப்படிங்கிறது. இந்த அளவீடு வந்து எது வந்து ரொம்ப குறைவாக இருக்குங்கிறது பார்க்கணும். அப்படி பார்த்தா ரொம்ப குறைவாக இருக்கிறது வந்து குதிரைவாளியில் உங்களுக்கு வந்து 5.9 இருக்குது இந்த சிஎஃப் ரேஷியோ. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ராகியில் 6.5, மற்ற எல்லா சிறுதானியங்களும் இதை விட அதிகமாக தான் இருக்குது. ஸோ எப்படி பார்க்கையிலையும் கிளைசிமிக் இண்டெக்ஸ் அளவீடு வழியாக பார்க்கும் பொழுது மீடியம் கிளைசிமிக் இண்டெக்ஸில் தான் ராகி இருக்குது. அதுக்கடுத்து ஃபைபர் அதிக நார்ச்சத்துள்ள உணவாக இருக்குது. 3வது முக்கியமானது சிஎஃப் ரேஷியோவும் குறைவாக இருக்குது. இப்படி இருக்கையில் எப்படி ராகி சாப்பிட்டா சுகர் ஏறும்?